I greet you all in the precious name of our Lord Jesus Christ. நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிற வேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் இன் Zechariah சாப்டர் 2 verse 10. சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am coming and I will live among you, declares the Lord. Yes, my dears, Lord is telling to you, Jesus is telling to you, I am coming and I will live with you. I will be with you. This is what He's talking to you today. This is what He's promising you today. உன் நடுவில் நான் உன் கூட இருப்பேன், நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன், நான் உன் கூட நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட எனக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ யூ குட் பி கோயிங் த்ரூ அ டஃப் டைம். ரொம்ப கஷ்டமான பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். இல்லைன்னா யூ மைட் பி ஃபீலிங் வெரி லோன்லி தீஸ் டேஸ். எல்லாரும் இருந்தும் எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். யூ குட் பி லெஃப்ட் அலோன் பை அதர் பீப்புள். எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டும் தனிமையான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டார், என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைங்க என்னை பார்க்கல அப்படின்னு நினச்சினீங்க. கவலையோட கண்ணீரோட என் வாழ்க்கை எப்போ முடியும் ஆண்டவரே, நான் இன்னும் எவ்வளோ வருஷங்கள் நான் தனியாகவே இருக்கணும், நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இயேசு சுவாமி உங்ககிட்ட சொல்கிறார், I am coming and I will live among you. நான் வரேன், நான் உங்க கூட வாசம் பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட எனக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இயேசு சுவாமி அங்கே இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமான இருக்கும், எவ்வளோ ஒரு சமாதானம் அந்த வீட்டில் இருக்கும். ஸோ யூ வில் நெவர் பி லெஃப்ட் அலோன். உங்கள் கூட ஒரு தனிமை அப்படின்றதே எடுத்து போட்டுருவார். உங்கள் கூட தேவன் இருக்கும் பொழுது ஒரு நாளும் சந்தோஷமும் சமாதானம் நிம்மதியுமாக தான் இருக்கும். ஈவன் உங்களை யாராவது அபேண்டன் பண்ணியிருந்தா கூட, உங்களை தள்ளப்பட்டு உங்களை ஒதுக்கி இருந்தால் கூட இயேசு சுவாமி உங்கள் நடுவில் வரும் பொழுது அவங்க யார் அவங்கள தூரமாக விட்டு போனாங்களோ அவங்களே அவங்கக்கிட்ட திருப்பி வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அவர் இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ அவர் உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த லோன்லினஸ், அந்த அந்த டிப்ரெஷன், அந்த என்சைட்டி, அந்த ஃபீலிங் எல்லாமே மாறும். உங்களுக்கு ஒரு நித்திய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இயேசு சுவாமியை நீங்கள் நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்ககிட்ட இறங்கி உங்கள் கூடவே அவர் இருப்பார். நீங்கள் தனிமையாக இல்லை, நீங்கள் யாராலையும் ஒதுக்கப்பட்டாலும் இயேசு சுவாமியாலும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்கள் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. காட் உங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. ஜீசஸ் உங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. உங்களை மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கிறாரு. உங்களை அவருடைய மகனாக தான் உங்களை பார்க்குறாரு. அவர் உங்கள் கூட இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு ஃபாதர் நம்ம கூட இருந்தால் எப்படி நம்மளை தேற்றுவாங்களோ, ஒரு மதர் நம்மளை எப்படி தேற்றுவாங்களோ அதே மாதிரி உங்களையும் அவர் தேற்றுவார். ஈவன் நீங்கள் ஒரு வேலைக்காக கூட நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் போய் ஒரு ஜாப் பர்பஸ்க்காக நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹோம் சிக்காகவும் இருக்கலாம். இல்லை படிப்புக்காக நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். யூ மைட் பி வெரி மச் ஹோம் சிக். அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமையல, நல்ல கொலீக் எனக்கு அமையலன்னு சொல்லி கூட நீங்கள் கவலையோடு இருக்கலாம். ஆனால் இயேசு சுவாமி உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறாரு. நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம், யாரை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். காட் இஸ் வித் யூ. உங்களோட வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோட இருப்பார். உங்கள் படிப்பில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோட இருப்பார். நிச்சயமாய் அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ஸோ இஃப் யூ பிலீவ் திஸ் verse, if you believe Jesus, then I would like to pray for you. Dear Lord, I thank for this wonderful promise verse, Lord. Lord, you are living with us, Lord. You are among us, Lord. ஸோ அவங்க யார் அதை அவங்க நோக்கி பார்க்குறாங்களோ, you're talking to them that they are not alone, that they will never be left alone because you are there for them, Lord. சுவாமி, நீங்கள் அவங்களோட இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அவங்க கருத்தை பிடித்திருக்கிறதுக்காக நன்றி. அவங்க பயப்பட தேவையில்லை சுவாமி. You will be with them, Lord. Bless each and every people, Lord. In the name of Jesus, I pray. Amen.